கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்க்க கேட்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, பரிசுத்தப்படுவதாக. இன்றைக்கு ஒரு நீண்ட ஆழமான ஆனால் அவசியமான ஒரு பாடத்தை படிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆபிரகாமை பற்றி படிக்க போகிறோம். ஆபிரகாம் என்று சொல்லும் பொழுது எல்லாருக்குமே அவரை தெரியும். கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் அவரை நன்றாக தெரியும். சிறு பிள்ளைகள் கூட ஓய்வு நாள் பாடசாலையிலே ஆபிரகாமை பற்றி படிக்கின்றன. எப்படி? தந்தை ஆபிரகாம் அநேகம் பிள்ளைகளுக்கு தந்தை ஆபிரகாம். இப்படி ஓய்வு நாள் பாடசாலையிலே கூட ஆபிரகாமை பற்றி படித்துக் கொடுக்கப்படுகிறது. ஆகவே ஆபிரகாமை தெரியாத யாருமே கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது. ஆபிரகாம் என்று சொல்லப்படுகின்ற ஒருவரை ஆண்டவர் அழைத்து அவரை ஜாதிகளின் பிதாவாக மாற்றினார். ஜாதிகள் அல்லது ஜனங்கள் என்றால் எபிரேய மொழியிலே அம் என்ற அர்த்தம். பிதா அல்லது அப்பா என்றால் அப்ஹா என்ற அர்த்தம். ஆகவே ஆபிராம் என்றிருந்த ஒரு மனுஷனுடைய பெயரை ஜாதிகளின் தந்தை என்று அர்த்தம் கொள்ளும் ஆபிரகாமாக ஆண்டவர் மாற்றினார். ஆகவே நான் ஆபிராம் என்று சொன்னாலும் ஆபிரகாம் என்று சொன்னாலும் அந்த ஒரே நபரை பற்றித்தான் பேசுகிறேன். இப்போ இந்த பாடத்தை படிப்பதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், ஆபிரகாம் தான் கிறிஸ்தவர்களுக்கும் சரி யூதர்களுக்கும் சரி முற்பிதா அல்லது ஆரம்ப தந்தை. அவர் வழி வந்தவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். அந்த இஸ்ரவேலர்களுக்கு மத்தியிலே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இயேசுவினுடையவர்களாக இருக்கின்றோம். எனவே நாம் கிறிஸ்தவர்கள் என்றபடியினால் ஆபிரகாமினுடைய ஆவிக்குரிய சந்ததியினராய் இருக்கிறோம். எனவே இஸ்ரவேலர்களுக்கு ஆபிரகாம் எப்படி முக்கியமோ அதே அளவு கிறிஸ்தவர்களுக்கும் ஆபிரகாம் முக்கியம். அதற்காக நான் சொல்லவில்லை கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் என்று. ஆனால் வேதமே சொல்லுகிறது கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று. எனவே ஆவிக்குரிய முற்பிதா, எங்களுடைய ஆவிக்குரிய முற்பிதா ஆபிரகாம் என்றால் அது தப்பல்ல. எனவே இந்த பாடத்தை படிக்க முன்பதாக நாம் எங்களுடைய தலைகளை கவிழ்ந்து கண்களை மூடி ஜெபிப்போமா? இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க வந்திருப்பது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். எனவே நான் என்னை பரிசுத்த ஆவியானவருக்கு அர்ப்பணிக்கின்ற அதே நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை அர்ப்பணிங்கள். இணைந்து பார்ப்போம் பரிசுத்த ஆவியானவர் என்னத்தை எங்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் என்று. ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பான பரலோக பிதாவே, உங்கள் பாதத்துக்கு இயேசுவின் நாமத்திலே வருகிறோம் ஐயா. இன்றைக்கு ஆபிரகாமை பற்றி படிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நாங்கள் படிக்க வேண்டியது என்ன, தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, அதன் மூலம் நாங்கள் எந்த விதமான பிரதிக்கிரியை காண்பிக்க வேண்டும் என்பதனை எங்களுக்கு கற்றுத்தருமாறு நான் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன்ப்பா. அவர்களையும் ஆசீர்வதியுங்கள். இதை ஒழுங்காக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஞானத்தையும் கிருபையையும் எனக்கு தருவதோடு இதை ஒழுங்காக கிரகித்து கொண்டு தேவனுடைய சித்தத்தின்படியான பிரதிக்கிரியை காண்பிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவரீர் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். ஆபிரகாம் இவர் கல்தேயா என்ற தேசத்திலே ஊர் என்கின்ற பட்டணத்தை சேர்ந்த ஒரு மனுஷன். இந்த மனுஷனை ஆண்டவர் தெரிவு செய்து அவர் மூலம் ஒரு ஜாதியை உருவாக்கி அந்த ஜாதிக்கு எபிரேயர் என்று பெயரிட்டு அந்த ஜாதி மூலமாக தேவனே மனுஷனாக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து இன்றைக்கும் அந்த ஜாதியினர் மூலமாக உலகத்திலே தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் ஆண்டவர். எனவே இந்த இஸ்ரவேலர்கள் அல்லது எபிரேயர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்று நமக்கு தெரிகிறது. ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஆண்டவர். ஏனென்றால் அவரை போன்ற ஆண்டவர் இல்லை, அவர் ஒருவரே தேவன். அவர் ஒரு வித்தியாசமான முறையிலே ஒரு காரியத்தை செய்தார். அது என்னவென்றால், இந்த உலகத்திலே இருக்கின்ற தேசங்களில் ஒன்றை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக இந்த உலகத்துக்கு
தன்னுடைய வார்த்தையை எடுத்து எம்ப வேண்டும் அல்லது தான் இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை கொண்டிராமல் தனக்கென ஒரு தேசத்தை ஆண்டவர் உருவாக்கினார். புரிகிறதா? அதாவது எத்தனையோ தேசங்கள் இந்த உலகத்திலே இருந்தன. பாபேல் கோபுரத்தை கட்டின அந்த ஜனங்கள் மொழிகள் சிதறப்பட்ட நிலையிலே உலகத்தின் பல்வேறு பாகங்களுக்கும் சிதறி போய் தேசங்களை உருவாக்கினர் என்பது வேதத்தின் சரித்திரமும் உலக சரித்திரமும் கூட. அப்படி தேசங்கள் இருக்கத்தக்க அவற்றில் ஒன்றை தெரிந்து கொண்டு அந்த தேசத்தை ஒரு சவால் தேசமாக தன்னுடைய சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்ற பயன்படுத்தப்பட வேண்டிய தேசமாக ஆண்டவர் தெரிவு செய்யாமல் ஒரு மனுஷனை தெரிவு செய்து அந்த ஒரு மனுஷன் மூலமாக ஒரு தேசத்தையே உருவாக்கினார் ஆண்டவர். இது ஆண்டவருடைய ஒரு தனித்துவமான கிரியை. இப்படி உருவாக்கின அந்த தேசத்தின் மூலம் உலகத்துக்கே சவால் விடுத்தார். இன்றும் விடுத்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர். என்றைக்கு இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் உருவாகியதோ அன்றிலிருந்து இன்று வரை அந்த தேசம் தேவனை வெறுக்கின்ற தேசங்களுக்கும் தேவனை அறியாத தேசங்களுக்கும் பிசாசுக்கும் பிசாசினுடைய தூதுவர்களுக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. எனவே இந்த ஆபிரகாம் என்ற மனுஷன் தான் அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கு ஆண்டவரால் தெரிவு செய்யப்பட்ட பாத்திரம் என்றால் அந்த ஆபிரகாம் எவ்வளவு முக்கியமானவர் என்று பார்த்துக் கொள்வோம். இப்போ இந்த பாடத்தை உருவாக்கும் போது நான் எப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளை செய்தேன் என்று உங்களுக்கு விளக்கப்படுத்தினால்தான் இந்த பாடத்தினுடைய வித்தியாசமும் இதனுடைய விசேஷத்துவமும் தனித்துவமும் உங்களுக்கு புரியும். இப்போ ஆபிரகாம் ஒரு பாபிலோனியர் அல்லவா? கல்தேயா தேசம் என்று சொல்லும் போது அதுதான் மெசொப்பொத்தேமியா. அந்த தேசத்திலே தான் பாபிலோன் இருந்தது. நாம் உலக சரித்திரத்தை பார்த்தால் கூட இந்த உலகத்தின் ஆரம்ப கலாச்சாரம் முதல் இந்த உலகத்தில் உருவாகிய நாகரிகம் மெசொப்பொத்தேமிய நாகரிகம், இந்த பாபிலோன் நாகரிகம். யூப்ரட்டிஸ் தைக்ரீஸ், தமிழிலே ஐபிராத்து தைக்ரீஸ் என்று சொல்லுகின்ற இரு நதிகளுக்கு இடையிலே இருந்த ஒரு நாகரிகம். இந்த மெசொப்பொத்தேமிய நாகரிகத்துக்கு பிறகுதான் நைல் நதி நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் என்று நாகரிகங்கள் பிறந்தன. இதுதான் ஆரம்ப நாகரிகம். அந்த நாகரிகத்திலே இருந்த ஒரு நாடுதான் பாபிலோன். அந்த பாபிலோனிலே இருக்கின்ற ஊர் என்ற ஒரு இடத்திலே இருந்து ஆண்டவர் ஆபிரகாமை தெரிவு செய்து கொண்டார். எனவே நான் என்ன செய்தேன், அந்த பாபிலோனியர்கள் பேசிய ஒரு பண்டைய மொழியாகிய அக்காடியன் மொழியை படித்து அந்த மொழியிலே இருக்கின்ற சில கல்வெட்டுகளும் நூல்களும் எழுத்துக்களும் நான் ஆராய்ந்து சில ஆராய்ச்சிகள் செய்து அநேக விஷயங்களை கண்டுபிடிக்க கூடியதாக இருந்தது. இப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகின்ற விஷயங்கள் பல அப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளின் விளைவாகவும் புவியியல் ஆராய்ச்சிகளின் விளைவாகவும் உலக சரித்திர ஆராய்ச்சியின் விளைவாகவும் உருவான ஒரு படிப்பு. ஆனால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்லவா? நாம் எந்த ஆராய்ச்சி செய்தாலும் நம்முடைய முடிவு வேதத்தின் படியான ஒரு முடிவாக இருக்க வேண்டும். வேதத்துக்கு புறம்பான ஒன்றை நான் புவியியல் ஆராய்ச்சியிலே கண்டுபிடித்தேன், சரித்திர ஆராய்ச்சியிலே கண்டுபிடித்தேன் என்று எவரும் சொன்னால் அதை கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் பவுலடியார் சொல்லுகிறார் கலாத்தியருக்கு சொல்லும் போது, நாங்கள் உபதேசித்த இந்த சுவிசேஷத்துக்கு புறம்பான ஒரு சுவிசேஷத்தை வானத்தின் தூதர்கள் வந்து உங்களுக்கு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று. எனவே அன்பானவர்களே, உண்மைதான் அக்காடியன் மொழியிலே ஆராய்ச்சி செய்து, இன்னும் எகிப்திய மொழியிலே சில ஆராய்ச்சிகளும் நான் செய்து, புவியியல் ஆராய்ச்சிகளின் அடிப்படையிலே சரித்திர ஆய்வுகளை ஆதாரமாய்க் கொண்டு நிறைய விஷயங்களை நான் கண்டுபிடித்து உங்களுக்கு இப்பொழுது சமர்ப்பிக்க போகிறேன். என்றாலும் இதிலே எதெல்லாம் வேதத்தின்படி உறுதி செய்யப்பட முடியுமோ அவற்றை மாத்திரமே நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும்.
வேதத்தின்படி உறுதி செய்யப்படாத எந்த ஒரு ஆராய்ச்சியும் நாம் பிடித்து கொள்ள வேண்டிய ஆராய்ச்சி அல்ல. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இப்படிப்பட்ட ஆராய்ச்சியை நான் செய்வதற்கு காரணமாய் அமைந்தது என்ன? இன்றைக்கு நான் இப்ப என்னை தெரிந்தவர்கள் உங்களிலே சிலர் இருக்கலாம், பலருக்கு என்னை தெரியாமல் இருக்கலாம். நான் இப்போ இலங்கையிலே பெல்வுட் என்ற இடத்திலே, ஒரு அழகான ஒரு மலைப்பாங்கான பிரதேசம், ஒரு பெரிய வேதாகம கல்லூரி இருக்கிறது. அந்த கல்லூரியிலே அதிபராகவும் விரிவுரையாளராகவும் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். மவுண்ட் கார்மல் தியாலஜிக்கல் காலேஜ், அத்தோடு மவுண்ட் கார்மல் சர்ச் என்று சொல்லுகின்ற ஒரு சபையிலே நான் பிரதான தலைமை போதகராக, தலைமை மேய்ப்பராக ஊழியம் செய்கிறேன். அதுபோக சர்வதேச ரீதியிலே எத்தனையோ தேசங்களிலே என்னுடைய ஊழியங்கள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. புத்தகங்கள் எழுதுவதும், இப்படி ஒலிப்பேழைகள், ஒளி நாடாக்கள் உருவாக்குவதும், இப்படி நிறைய ஊழியம் செய்கிறேன். ஒரு காலத்தில் இங்கிலாந்திலே படித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் எனக்கும் என் மனைவிக்கும் சொன்னார், நீங்கள் திரும்பி இலங்கைக்கு போய் இந்த ஊழியத்தை ஸ்தாபியுங்கள் என்று. இப்படி இலங்கைக்கு வந்து ஊழியத்தை ஸ்தாபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஊழியம், இந்த ஊழியம் பெரிதாக வளர வளர பல பிரச்சனைகள் வர ஆரம்பித்தன. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில், ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக, பயங்கரமான சூழ்நிலைகளுக்குள்ளே நான் போக வேண்டியிருந்தது. அப்பொழுது இதே பெல்வுட் பிரதேசத்திலே எங்களுடைய காணியில இருக்கின்ற ஒரு மேலே இருக்கின்ற ஒரு இடத்துக்கு நான் போய் அமர்ந்து நான் ஆண்டவரிடத்திலே கேட்ட ஒரு காரியம், ஆண்டவரே, எதற்காக ஒரு சாதாரண பாஸ்டராக, ஒரு மேய்ப்பராக இருந்த எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை நீங்கள் கொடுத்தீர்கள் என்று கேட்டேன். நான் முழுநேர போதகராக உருவானது 1986 ஆண்டில். இது 2008 ஆண்டு மார்கழி மாதம், டிசம்பர் மாதம் 12ஆம் தேதியிலே இந்த ஒலிப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு 22 வருஷங்கள் ஆகின்றன நான் ஒரு முழு நேர பாஸ்டராக வந்து. ஆரம்ப காலத்திலே நான் சபையின் மேய்ப்பராக இருந்தேன். அப்போ வந்த பிரச்சனைகள் சாதாரணமாக பாஸ்டர்மாருக்கு வருகின்ற பிரச்சனைகள். ஆனால் அவற்றை தாங்கிக் கொண்டு எனக்கு தலைவர்களாக இருந்தவர்களுடைய உதவியோடு இப்படி ஒழுங்காக ஊழியம் செய்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் இந்த ஊழியம் வந்து எனக்கு பதவிகள் கொடுக்கப்பட்டு ஊழியம் வளர்ந்து கர்த்தர் என்னையும் வளர்த்து அநேக பொறுப்புகள் எனக்கு கொடுக்கப்பட்ட பொழுது நான் தடுமாறி போனேன். ஐயோ ஆண்டவரே, நான் எப்படி இவற்றையெல்லாம் நான் சமாளிக்க போகிறேன் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டேன். இப்போ என்னுடைய குடும்பத்தை எடுத்து பார்த்தால் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார், அருமையான மனுஷன். இப்போ நான் முழு நேர ஊழியக்காரனாக 86ஆம் ஆண்டு வந்தாலும் 94ஆம் ஆண்டு இங்கிலாந்திலே நான் வாழ்ந்த காலத்திலே ஆண்டவர் என்னை ஒரு போராட்டமான சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போய் என்னுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றினார். ஆகவே எப்படி உலக சரித்திரத்திலே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று இருக்கிறதோ, அதுபோல என்னுடைய ஊழிய வாழ்க்கையிலும் இங்கிலாந்துக்கு முன் இங்கிலாந்துக்கு பின் என்று இருக்கிறது. நான் 94ஆம் ஆண்டிலே தான் உண்மையாகவே நான் மாற்றப்பட்டேன். அதற்கு முன்னே நான் பாஸ்டராக இருந்தது உண்மை. ஆனால் அந்த வாழ்க்கையிலே நிறைய கேவலங்கள், நிறைய ரகசிய பாவங்கள், நிறைய அசுத்தங்கள், கோபங்கள், வெறிகள் எல்லாம் எனக்கு இருந்தன. வெளியாலே பார்த்தவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது. யாரும் நினைத்தார்கள் பாஸ்டர் சுரேஷ் என்றால் அப்படி இப்படி என்று. ஆனால் உண்மையாக நான் உள்ளான என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய பொய்களும் புரட்டுகளும் ஏமாற்றங்களும் தான் இருந்தன. ஆனால் 94ஆம் ஆண்டிலே ஆண்டவர் என்னை மாற்றினார். மாற்றின பிற்பாடுதான் உண்மையாக என்னுடைய ஊழியம் உண்மையான ஒரு ஊழியமாக மாறியது. ஆகவே நான் அந்த காலத்திலேயும் எனக்கு இருந்த ஒரு எண்ணம் என்னவென்றால், என்னுடைய அண்ணன் என்னை விட நல்ல ஒரு மனிதன். 1979 ரட்சிக்கப்பட்டோம். அந்த காலத்தில் இருந்து என்னை விட உற்சாகமாக ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்வதிலும், பெரிய பெரிய சுவிசேஷ கூட்டங்கள் நடந்தால் முன் நின்று அந்த அவற்றுக்கான ஆயத்த வேலைகள், ஒத்தாசைகள் புரிவதிலும் என்னுடைய அண்ணன் மிகவும் ஆர்வமாக காணப்பட்டார் என்னை விட.
மற்றது என்னுடைய அண்ணனுடைய குணாதிசயங்களை பார்த்தால் என்னை விட ஒரு பொறுமைசாலி, நல்லவர், இன்னும் பொறுப்புகளை ஒழுங்காய் செய்ய தெரிந்தவர், அநேக விதத்தில், எல்லா விதத்திலும் என்று சொல்லலாம், என்னை விட ஒரு திறமைசாலி தான் என்னுடைய அண்ணன். மற்றது என்னுடைய அண்ணன் ஒரு பாஸ்டராய் வந்தால் யாருக்கும் அவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்காது. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை நன்றாக இருந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் நான் பாஸ்டராக வந்த பொழுது நிறைய பேருக்கு அது ஒரு பிரச்சனை, இவன் பாஸ்டராய் வந்து விட்டானா என்று. அப்படி ஒரு வாழ்க்கை தான் எனக்கு முன்பு இருந்தது. இப்போ இந்த பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் அகப்பட்டு நான் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, ஏன் என்னை தெரிவு செய்து கொண்டீர்? ஏன் என் அண்ணனை தெரிவு செய்து கொண்டிருக்கலாமே? அது மாத்திரமல்ல, நான் இலங்கையிலே வேதாகம கல்லூரியை படித்துக் கொண்டிருந்த காலத்திலே என்னுடைய வகுப்பிலே இருந்த அநேகம் பேர் உண்மையாகவே பரிசுத்தவான்களாய் இருந்தார்கள். நான் திருட்டுத்தனமாக வேதாகம கல்லூரியிலே இருந்து வெளியேறி திருட்டுத்தனமாக போய் திரைப்படம் பார்த்துவிட்டு நான் கல்லூரிக்குள்ளே நுழைந்து நல்ல பிள்ளை போல இருந்த காலத்திலே, இப்போ அப்படி நான் செய்வதில்லை. நான் வேதாகம கல்லூரியிலே ஆரம்ப காலத்தில் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் இப்படி செய்வது உண்டு. அப்படி நான் செய்யும் பொழுது என்னையும் கண்டித்து, தாங்களும் ஒழுங்காக ஜெபத்திலே வேத தியானத்திலே தரித்திருந்த ஊழியர்கள் உண்டு அல்லவா? நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, அவர்களில் ஒருவரை நீர் எடுத்து இப்படி பயன்படுத்தி இருக்கலாமே. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இன்றைக்கு சபை பாஸ்டர்களாக இருக்கிறார்கள் தான். ஆனால் எதற்காக இத்தனை பெரிய பொறுப்பை எனக்கு நீர் கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு கேவலமான மனுஷனாகிய என்னை எதற்கு இவ்வளவு ஒரு பெரிய பொறுப்பாளியாக மாற்றி, ஒரு தலைவனாக மாற்றி என்னை பயன்படுத்துகிறீர் என்று நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன். அதற்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார் தெரியுமா? நீ ஆபிரகாமை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நான் ஒரு வேத ஆராய்ச்சியாளர். ஆனால் ஆபிரகாமை பற்றி யாராவது ஆராய்ந்து கொண்டிருப்பார்களா? ஆபிரகாமை பற்றி யாருக்கும் தெரியாதா? ஓய்வு நாள் பாடசாலை காலத்தில் இருந்து தெரிந்த ஒரு நபர் இந்த ஆபிரகாம். ஆபிரகாமை பற்றி எந்த கிறிஸ்தவருக்கு எதுதான் தெரியாது? அதுவும் நான் ஒரு வேத ஆராய்ச்சியாளன். நான் என்னத்துக்கு ஆபிரகாமை பற்றி இனி ஆராய வேண்டும் என்று நான் கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், இல்லை, உன் கேள்விக்கான பதில் அதிலே இருக்கிறது. எதற்காக உன்னை நான் தெரிந்து கொண்டேனோ அதே காரணத்துக்காகத்தான் ஆபிரகாமையும் தெரிந்து கொண்டேன். அப்போ நான் பாருங்க, என்னடா இது பெரிய குழப்பமாக இருக்கிறது. ஆபிரகாமை ஆண்டவர் தெரிவு செய்தது ஒரு பெரிய தேசத்தை உருவாக்குவதற்கு. ஆபிரகாமை ஆண்டவர் பலவிதமாக ஆசீர்வதித்து சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்று. அதை போல என்னை தெரிவு செய்து கொண்டிருக்கிறாரா? இதுல ஏதோ குழப்பம் இருக்கிறது என்று நினைத்தேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ மாத்திரமல்ல சுரேஷ், எல்லா கிறிஸ்தவர்களையும் நான் ஆபிரகாமாகத்தான் தெரிவு செய்து கொள்கிறேன். இது எனக்கு இன்னும் பெரிய குழப்பமாகிவிட்டது. ஆபிரகாம் மூலம் ஆண்டவர் பெரிய தேசத்தை உருவாக்கினார். இங்கே என்னவென்றால், கோடான கோடி கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆபிரகாமாக தெரிவு செய்து கொண்டிருக்கிறாராம். இது எப்படி சாத்தியமாகும்? ஆபிரகாமினுடைய சில குணாதிசயங்கள், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் படிக்க வேண்டியவைகள் என்ற விஷயங்கள் எல்லாம் உண்மைதான். ஆனால் ஆபிரகாமை தெரிவு செய்த அதே காரணத்துக்காகத்தான் உங்களையும் தெரிவு செய்து கொண்டிருக்கிறேன், ஆபிரகாமை அழைத்த அதே காரணத்துக்காகத்தான் உங்களையும் அழைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்வது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை, நீ ஆபிரகாமை பற்றி ஆராய்ச்சி பண்ணு. சரி என்று நான் கீழ்ப்படிந்து ஆபிரகாமை பற்றி ஆராய்ச்சி பண்ணினேன். அந்த ஆராய்ச்சியின் முடிவிலே தான் அன்பானவர்களே எனக்கு விளங்கியது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று. உண்மைதான், ஆபிரகாமை ஆண்டவர் எந்த காரணத்துக்காக, எந்த நோக்கத்துக்காக அழைத்தாரோ அதே காரணத்துக்காக, அதே நோக்கத்துக்காகத்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இப்பொழுது அது உங்களுக்கு புரியாது. இந்த பாடத்தின் முடிவிலே இது உங்களுக்கு புரியும். அதற்காக இந்த நவீன காலத்திலே தயவு செய்து நீங்கள் உங்களுடைய சிடியை, உங்களுடைய டிவிடியை முன்னாலே ஃபார்வர்ட் செய்து முடிவை இப்பொழுதே பார்த்து விடாதீர்கள். இந்த பாடத்தை ஒழுங்காக படியுங்கள். அப்பொழுது
அந்த முடிவு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த பாடத்தினோடு நான் அடிக்கடி கேட்க போகின்ற ஒரு கேள்வி என்னவென்றால், ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொள்ள வேண்டும்? அதை இப்பொழுதே கேட்க தொடங்குகிறேன். இதோ கேள்வி. ஆபிரகாமை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும்? வேறு யாரும் இல்லாதபடியினாலா அல்லது வேற ஏதும் விசேஷமான காரணம் இருக்கிறதா? ஆபிரகாமை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று இப்பொழுது ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். எந்த ஒரு கிறிஸ்தவனை பார்த்து இந்த கேள்வியை கேட்டாலும், ஒரு சிறிய கிறிஸ்தவ குழந்தையிலே இருந்து பெரிய கிறிஸ்தவர்கள் வரை அவர்கள் 1000 காரணங்களை சொல்வார்கள், 1000 விவரங்களை சொல்வார்கள். ஆபிரகாமை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்டால் உடனே நாங்கள் என்ன சொல்லுவோம்? நாம் சொல்வோம், அவர் விசுவாசத்தின் தந்தை. உண்மை. கீழ்ப்படிவின் சிகரம். வேற என்ன? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை போய் கொலை செய், பலி செலுத்து என்று சொன்ன பொழுது அதை செய்ய போனவர் அல்லவா? அது மாத்திரமா? ஒரு தேசத்திலே வாழ்ந்தவரை பார்த்து, உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது உடனே புறப்பட்டு போனவராயிற்றே என்று சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, விசுவாசத்தின் தந்தை, கீழ்ப்படிவின் சிகரம், தேவனுடைய நண்பன். தேவனோடு வியாபாரியை போல பேசி அந்த பொருட்கள் பண்டங்கள் வாங்கும் பொழுது பேரம் பேசி விலை குறைப்போமே, அதுபோல பேசின ஒரே நபர் இந்த ஆபிரகாம் தான். சோதோம் கொமோராவை அழிப்பதற்கு ஆண்டவர் திட்டம் போட்ட பொழுது, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் வந்திருந்த பொழுது ஆபிரகாம் தான் அவரிடத்துல சொல்கிறார், 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? அப்போ ஆண்டவர் சொல்லும் பொழுது இல்லை இல்லை என்று, அழிக்க மாட்டேன் என்று, ஒரு 40 நீதிமான், 30, 20, 10 என்று குறைத்து கொண்டே வந்த ஒரு ஒரு ஆண்டவருடைய நண்பன் தான் இந்த ஆபிரகாம். இப்படியெல்லாம் ஆபிரகாமை பற்றி எங்களுக்கு தெரியும். புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? ரோமர் 4ஆம் அதிகாரத்தை பார்த்தால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, முழுக்க முழுக்க ஆபிரகாமை பற்றித்தான் பவுலடியார் பேசுகிறார். ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான். எதனால்? விசுவாசத்தினாலே. ஆபிரகாம் விருத்த சேதனத்தினாலே அல்ல, கிரியைகளினாலே அல்ல, நியாயப்பிரமாணத்தினாலே அல்ல, ஆனால் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான் என்று விழாவரியாக எடுத்து எம்புகின்றார் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தின் 4வது அதிகாரத்தில். இப்படி புதிய ஏற்பாட்டிலும் மகிமைப்படுத்தப்பட்டு வருகின்றார் இந்த ஆபிரகாம். ஆனால் இன்றைக்கு நான் இந்த ஆபிரகாமை பற்றின சில துக்கமான விஷயங்களையும் சொல்ல போகிறேன். பொறுமையாக இருந்து நீங்கள் இதை கேட்க வேண்டும். இன்னொரு விதத்தில் சொல்வதானால் ஆபிரகாமை பற்றிய சில கேவலமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆபிரகாம் ஒரு நல்ல மனுஷன் அல்ல, அவர் ஒரு கேவலமான மனுஷன். அவர் கீழ்ப்படியாத ஒரு மனுஷன், தன் மனைவியை விற்று தின்ற ஒரு மனுஷன், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த ஒரு மனுஷன் என்பதனை உங்களுக்கு நான் நிரூபித்து விட்டு அப்புறம் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் விசுவாசத்தின் தந்தையாக, கீழ்ப்படிவின் சிகரமாக, தேவனுடைய நண்பனாக ஆண்டவர் மாற்றினார் என்று. அப்படி நான் இந்த மனுஷன் ஒரு கேவலமான மனுஷனாக இருந்தார் என்பதனை நான் காட்டி காட்டி அந்த ஒவ்வொரு கேவலங்களையும் உங்களுக்கு சொல்லும் பொழுது அடிக்கடி கேட்க போகிறேன், இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எதற்காக ஆண்டவர் தெரிவு செய்ய வேண்டும்? ஏன் வேறு ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கவில்லையா என்று. ஆனால் பதிலை சொல்ல மாட்டேன், பதில் கடைசியிலே வரும். அப்புறம் நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், இப்படிப்பட்ட கேவலமான மனுஷனாக இருந்த அந்த ஆபிரகாமை ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஒரு நீதிமானாக மாற்றினார் என்றால், நானும் நீங்களும் ஆண்டவருடைய நீதிமான்களாக மாற்றப்படுவதன் நோக்கம் இதுதான் என்று. ஆகவே அன்பானவர்களே, பொறுமையாக ஆர்வமாக இந்த பாடத்தை படிக்கும்படி நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். தொடங்குவோமா? சரி. கிறிஸ்தவர்கள் ஆபிரகாமை பற்றி படிக்கும் பொழுது விடுகிற ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? தொடங்குகின்ற இடம் முதற் கோணல், முற்றிலும் கோணல். பொதுவாக கிறிஸ்தவர்கள் எங்கே தொடங்குகிறோம் ஆபிரகாமை பற்றி படிப்பதற்கு? ஆதியாகமம் 12
இப்படி சொல்லுகிறது. 1ஆம் வசனம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். 4வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் என்று. அன்பானவர்களே, இந்த இடத்திலே ஆபிரகாமுடைய கதையை நாம் பார்க்க தொடங்குவதுதான் முதல் கோணல். ஆகவேதான் நாம் தவறாக நினைக்கிறோம் ஆபிரகாம் கர்த்தர் சொன்னவுடன் கீழ்ப்படிந்த ஒரு மனிதன் என்று. நான் இப்பொழுது உங்களுக்கு திடுக்கிடும் சில தகவல்களை சரித்திர ரீதியாக சொல்லிவிட்டு அதை வேதத்தில் இருந்தும் நிரூபிக்க போகிறேன். சரியா? நான் சொல்லுகின்ற எதுவும் வேதத்தின்படி நிரூபிக்கப்படாவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம். ஒரு கதையாக சொல்லுகிறேன், கவனியுங்கள். தேராகு என்ற ஒரு மனுஷன் இருந்தார். அவர் தான் ஆபிரகாமுடைய அப்பா. இந்த தேராகுக்கு 3 மகன்மார் இருந்தனர். ஆரான், ஆபிரகாம் தான் அவருடைய பெயர், நாகோர். இந்த 3 மகன்மாரோடும் தேராகு கல்தேயாவில் உள்ள ஊர் என்கின்ற பட்டணத்திலே வாழ்ந்து வந்தார். அவர்கள் பெரிய ஐஸ்வர்யவான்கள். ஒரு நாள் ஆபிரகாமுக்கு நோவாவின் தேவன் தரிசனமானார். யாருடைய தேவன்? நோவாவின் தேவன். இப்போ அவர்களுக்கு நிறைய தெய்வங்கள் இருந்தார்கள். பாபிலோனியர்கள் நிம்ரோதின் காலத்திலே இருந்து நிறைய தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருந்தவர்கள். பாபிலோனிலே தான் பிசாசு மதங்களை உருவாக்கினார். பாபிலோனிலே தான் முதல் விக்கிரக ஆராதனை உருவாகியது. உலகத்தின் முதல் ராஜா தோன்றிய இடம் பாபிலோன். அவனுடைய பெயர் தான் நிம்ரோத். கில்காமேஷ் என்கின்ற ஒரு மனுஷன் முதல் ராஜாவாக வந்தான். அவனை வேட்டைக்காரன் என்ற பெயர் இட்டு அழைத்தார்கள். அந்த வேட்டைக்காரன் என்கின்ற பெயரின் அர்த்தம் பெயர் தான் நிம்ரோத். அவனுடைய உண்மையான பெயர் கில்காமேஷ். அந்த கில்காமேஷை பற்றியும் பாபிலோனை பற்றியும் அவர்கள் கட்டிய மாபெரும் கோபுரமாகிய பாபேல் கோபுரத்தை பற்றியும் உலகத்தின் முதல் விக்கிரக ஆராதனை தோன்றிய விதத்தை பற்றியும் நாம் பாபிலோன் என்கின்ற ஒரு ஒலிப்பேழையிலே விழாவரியாக தெளிவாக பேசியுள்ளேன். அதிலே 3 பாபிலோன்கள், ஆவிக்குரிய பாபிலோன், பொருளாதார பாபிலோன், மத ரீதியான பாபிலோன் என்றதை பற்றி பேசி அந்த பாபிலோன்கள் 3ம் எப்படி தொடர்ந்து அழியாமல் இருந்து வந்து கடைசியிலே வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் 18ஆம் அதிகாரங்களிலே அழிக்கப்படுகின்றன என்பதை பற்றிய ஒரு விரிவான படிப்பினை பாபிலோன் என்கின்ற ஒரு ஒளிப்பேழையிலே இருக்கிறது. அது உங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்காவிட்டால் தயவு செய்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உடனடியாக உங்களுக்கு அதை கிடைக்க ஏற்பாடு செய்கிறோம், ஆவண செய்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே தான் இந்த தேராகு வாழ்ந்து வந்தார். அவர்களுக்கு கண்டதுக்கும் தெய்வங்கள் இருந்தன. பாலிதீசம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நெருப்புக்கு ஒரு தெய்வம், சூரியனுக்கு ஒரு தெய்வம், சந்திரனுக்கு ஒரு தெய்வம், தண்ணீருக்கு ஒரு தெய்வம், எலிக்கு ஒரு தெய்வம், புலிக்கு ஒரு தெய்வம் என்று ஊர்பட்ட தெய்வங்கள் அவர்களுக்கு இருந்தன. அப்படிப்பட்ட பல தெய்வ கொள்கை உடையவர்களுக்கு இன்னும் ஒரு புதிய தேவனை அல்லது ஒரு பழைய தேவனை அறிமுகப்படுத்தினால் அது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்று கூட இறந்தவர்களும் தெய்வமாக மாறுகிறார்கள், பார்க்கின்ற இடங்களில் எல்லாம் தெய்வங்கள் இருக்கின்றன என்று சொல்லுகின்றவர்கள் இடத்திலே போய் நீங்கள் இயேசுவை அறிமுகப்படுத்தினால் அவர்கள் இயேசுவையும் ஏற்றுக்கொள்ள தயங்க மாட்டார்கள். இன்னொரு தெய்வமா, சரி, அவரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அவருக்கும் காணிக்கை கொடுக்கிறோம், அவரிடத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மை வந்தால் வரட்டும், அவரையும் வணங்குகிறோம் என்று சொல்லுவார்கள். பிரச்சனை என்னவென்றால் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் போய் அவர்களிடத்திலே இயேசு மாத்திரமே தெய்வம் என்று சொல்லும் போதுதான் அவர்கள் சொல்வார்கள், இயேசுவும் தெய்வம் என்று சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் இயேசு மாத்திரம் தான் தெய்வம், நாங்கள் வணங்குகின்ற தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல என்று சொல்லாதீர்கள் என்பதுதான் பிரச்சனை.
சொல்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு நோவாவின் தெய்வத்தையும் தெரியும். ஏன், நோவாவினுடைய ஜலப்பிரளயம் முடிந்து ஒரு சில தசாப்தங்களுக்கு பிறகு பாபேல் கோபுரத்தின் சம்பவம் நடந்து மேலும் சில தசாப்தங்களுக்கு பிறகுதான் இந்த தேராக வருகிறார். ஆகவே இவர்களுக்கு நோவாவினுடைய காலத்தைய சம்பவங்கள், நோவாவின் தேவன் இதெல்லாம் நன்றாக தெரியும். தெரிந்தாலும் அவர்கள் நோவாவின் தேவனை ஒரே தேவனாக, அதாவது நோவாவின் தேவன் என்று நான் சொல்லுவது நம்முடைய ஆண்டவரை, பிற்காலத்தில் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்கிறோமே அதே ஆண்டவரை தான் நான் நோவாவின் தேவன் என்று சொல்கிறேன். அந்த தேவனை மாத்திரம் அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கவில்லை. எனவே ஆபிரகாமுக்கு இந்த நோவாவின் தேவன் தரிசனமாகி இப்பொழுது நான் இந்த வாசித்த இந்த விஷயங்களை சொல்லுகிறார். அவர் கனவிலே தோன்றினாரா அல்லது நேரடியாக காட்சி கொடுத்தாரா, தரிசனம் கொடுத்தாரா, இது நமக்கு தெரியாது. சரித்திரத்திலும் இல்லை, வேற எந்த எழுத்து சுவடிகளிலும் இல்லை, வேதத்திலும் இல்லை. சொல்லுகிறது வேதம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி இப்படி 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 சொன்னார் என்று, அவ்வளவுதான். ஆனால் சொன்னது நிச்சயம். இப்போ நான் சரித்திரத்தில் வேதத்தில் காணப்படாத ஆனால் வேதத்தால் நிரூபிக்கக்கூடிய சரித்திர விஷயம் ஒன்றை சொல்லுகிறேன், கேளுங்கள். அந்த பாபிலோன் தேசத்து கலாச்சாரத்தின்படி ஒரு குடும்பத்தின் தலையாக இருப்பவர் அந்த குடும்பத்தின் மூத்த ஆண். இந்த குடும்பத்தை பார்த்தால் இங்கே 4 ஆண்கள் இருக்கிறார்கள். யார்? தேராகு, ஆராம், ஆபிராம், நாகூர். இதிலே மூத்தவர் யார்? தேராகு. அவர்தான் தந்தை. எனவே அந்த தந்தையினுடைய, தேராகுவினுடைய தீர்மானம் தான் அந்த குடும்பத்திலே நடைமுறைப்படுத்தப்படும். ஆபிராம் திருமணம் செய்திருக்கலாம், நாகோர் திருமணம் செய்திருக்கலாம், ஆராம் திருமணம் செய்திருக்கலாம், அவர்களுடைய பிள்ளைகள் திருமணம் செய்திருக்கலாம். அவர்கள் ஒரு குடும்பமாக தீர்மானங்கள் எடுத்தால் அந்த தீர்மானத்தை உறுதி செய்து அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டியது தேராகு. ஏனென்றால் அவர் தான் குடும்பத்தின் தலைவர். இதற்கு ஆங்கிலத்திலே எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி சிஸ்டம், விரிவாக்கப்பட்ட குடும்ப முறை என்று அர்த்தம். இப்போ ஆபிரகாமுக்கு நோவாவினுடைய தேவன் தரிசனமாகி உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லும்போது ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படிய முடியவில்லை. ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படியவில்லை. அவர் என்ன செய்கிறார்? அவர் போய் தன் தந்தையினிடத்திலே சொல்கிறார். தன் தந்தையை பார்த்து சொல்கிறார், இப்படி எனக்கு நோவாவின் தேவன் சொல்கிறார் என்று. அந்த தந்தை இதற்கு உடன்படுவாரா? அவர் என்ன சொன்னார்? ஆபிரகாமை பார்த்து, வாயை மூடிக்கொண்டு கிடு, நீ இங்கே இரு, இங்கே நமக்கு ஏராளமான காணி பூமி மிருக ஜீவன்கள் இருக்கின்றன, இவற்றை எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும், நீ இவற்றை விட்டு போக முடியாது, பேசாமல் இரு என்று சொன்னார். ஆபிரகாம் அதற்கு மீறி செயல்பட முடியுமா? அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற விதத்திலே ஆபிரகாம் இருந்தபடியினால் அவர் தந்தை சொல்விக்க மந்திரமில்லை என்று அவர் இருந்து விட்டார். இப்ப பாருங்கள், ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் தன் தந்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டும். அதனால் தான் இங்கே முதலாவது வசனத்தில் சொல்கிறார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ. ஏன்? உன் தகப்பன் வீட்டில் தலைவர் உன் தகப்பன். தேராகு உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவர் தான் தலைவர். தேராகு மறைத்தாலும் உனக்கு ஒரு அண்ணன் உண்டு, அவன் பெயர் ஆரான், அவன் தான் அடுத்த தலைவன். ஆகவே உன்னை எனக்கு பயன்படுத்த என்றால் நீ இந்த மானுஷிக தலைமைத்துவங்களை விட்டு வெளியே வந்து நான் உனக்கு தலைவராக வேண்டும். புரிகிறதா? ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று? ஆண்டவர் தலைவராக வேண்டும் என்றால் ஆபிரகாம் இந்த உலகத்து தலைமைத்துவங்களை விட்டு வெளியே வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இது ஆவிக்குரிய தலைமைத்துவங்கள் அல்லவே, உலக பிரகாரமான தந்தை என்கின்ற தலைவர், அதற்கு பிறகு அண்ணன் என்கின்ற தலைவர், இவற்றை விட்டு வெளியே வந்தால் தான் ஆண்டவரால் முடியும் இந்த மனுஷனை பயன்படுத்த. எனவே தான் சொல்கிறார், உன் தகப்பனையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ.
அந்த தேசத்தை அவர் அந்த நேரத்தில் காண்பிக்க கூட இல்லை, போ என்று சொன்னார். இவன் என்ன செய்கிறான்? அந்த மெசொப்பொத்தேமியர்கள், அந்த கல்தேயர்கள் எப்படி அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி காரியமாற்றினார்களோ அதே போல இவனும் காரியமாற்றி தன்னுடைய தந்தையிடம் போய் சொல்லி காரியத்தையே கெடுத்து விடுகிறான். நாட்கள் உருண்டோடி மாதங்கள் வருடங்களாகின. நான் செய்த ஆராய்ச்சியின்படி சுமார் 20-25 வருஷங்கள் மொத்தமாக கழிந்தன இவர்கள் ஆண்டவர் குறிப்பிட்ட தேசத்துக்கு போவதற்கு முன். சரியா? ஆனால் இந்த ஊர் தேசத்திலே, அந்த கல்தேயாவிலே அவர்கள் எத்தனை வருஷங்கள் தாபரித்தார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. கொஞ்ச காலத்திலே ஆபிரகாமுடைய அண்ணன் ஆரான் மரித்து போனான். இப்போ அந்த காலத்தில் எல்லாரும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் நிம்மதியாக வாழ்ந்து வந்தார்கள். இப்பொழுது போல ஓசோன் படலம் அங்கே ஓட்டையாகி இருக்கவில்லை. நவீன வாகனங்கள், இந்த எரிபொருள் கசிவு, இந்த சூழல் மாசடைதல் எல்லாம் அந்த காலத்தில் இருக்கவில்லை. அதனால் அன்றைய காலத்து மக்கள் அதிக வருஷங்கள் வாழ்ந்தார்கள். தேராகு தந்தையே உயிரோடு இருக்கும் பொழுது மூத்த மகன் ஆரான் இறந்து விட்டான். எனவே அந்த காலத்திலே ஒரு நம்பிக்கை இருந்தது, அகாலத்திலே யாராவது மரணம் அடைந்தால் ஏதோ ஒரு தெய்வம் கோபித்துக் கொண்டுதான் இதை செய்திருக்கிறது, வீட்டார் ஏதோ ஒரு தெய்வ குற்றத்தை செய்து விட்டார்கள் என்று. இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறது தெரியுமா? இன்றைக்கு இந்தியாவிலே, இலங்கையிலே, பல தேசங்களிலே, ஆப்பிரிக்காவிலே விசேஷமாக யாராவது அகால மரணம் அடைந்தால் அவர்கள் யோசிப்பார்கள், ஏதேனும் ஒரு தெய்வம் கோபித்துக் கொண்டு விட்டதோ, ஏதும் தெய்வ குற்றம் நடந்து விட்டதோ என்று யோசிப்பது வழக்கம். அதுபோல தேராக யோசித்தார், எதற்காக என்னுடைய மகன் இறந்தார்? அது அவரை வெகுவாக பாதித்து விட்டது. எந்த தெய்வம் எங்களோடு கோபித்துக் கொண்டிருக்கும் என்று அவர் யோசித்து பார்த்த பொழுதுதான் அவருக்கு ஞாபகத்துக்கு வந்தது, அடடே, ஆபிரகாம் ஒரு முறை வந்து சொன்னானே, இப்படி நோவாவினுடைய தேவன் தன்னை புறப்பட்டு போக சொன்னார் என்பதாக. ஆகவே அந்த தேவன் தான், அந்த இறைவன் தான் நம்முடைய வீட்டை தாக்கி இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இப்போ ஆரான் இறந்து போனால் இன்னும் நாங்கள் தொடர்ந்து அந்த தேவனை சந்தோஷப்படுத்தாமல் இருந்தால் இன்னும் பாதிப்புகள் இந்த குடும்பத்துக்குள் வருவதற்கு ஏது உண்டு என்று தெரிந்தபடினால் தேராகு தீர்மானிக்கிறார் இந்த நாட்டை விட்டு போக வேண்டும் என்று. எதற்காக? அந்த நோவாவின் இறைவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக. தேராக என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாமை வரவழைக்கிறார். ஆபிரகாம் தான் அடுத்த மகன். ஆபிரகாம் உனக்கு அந்த அந்த நோவாவின் ஆண்டவர் சொன்னபடி நாங்கள் புறப்படுவோம், நீ மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கொண்டு பெட்டி படுக்கலாம் எடுத்துக்கொண்டு ஆயத்தமாகும், மனைவியை கூட்டிக்கொள், நாகோருடைய மகன் லோத்து எல்லாரையும் கூட்டிக்கொள், ஆரானுடைய மற்ற குடும்பத்தார், ஆரான் இறந்து விட்டான், எல்லாரையும் எடுத்துக்கொண்டு வா வா எல்லாரும் புறப்பட்டு போவோம் என்று தேராகு தான் புறப்பட்டார். ஆபிரகாம் அல்ல. ஆபிரகாம் இனி அப்பா போனால் இவர் பின்னாலே போகிறவர் தான், இவர் பின்னாலே போகிறார். போகிறதா தேராகு. ஆண்டவர் இவரை போக சொன்னார், ஆனால் போனவர் அப்பா. அப்பா பின்னாலே மகன் போகிறார், மனைவியையும் மற்றவர்களையும் கூட்டிக் கொண்டு. இப்போ தேராகு போகும் பொழுது எப்படி போவார்? அவரே ஒரு பெரிய ஒரு பணக்காரர், வியாபாரி, கல்தேய தேசத்தில் இருந்தவர். அக்காலத்திலே மக்கள் ஆற்றங்கரைகள் அண்டிய பிரதேசங்களிலே தான் வாழ்ந்தனர். அதற்கு காரணம் விவசாயம் செய்வதற்கு நீர் தேவை, மனிதன் வாழ்வதற்கு நீர் தேவை. எனவே ஆற்றங்கரைகள் ஓரமாகத்தான் அவர்கள் வாழ்ந்தனர். இப்போ இந்த வேதாகமம் இருக்கின்ற இடம்தான் கல்தேயா என்று வைத்துக் கொள்வோமே. அங்கே தொலைக்காட்சி வழியாக பார்க்கிறவர்களுக்கு இது உங்களுடைய வலது பக்கத்திலே இருக்கிறது, என்னுடைய இடது பக்கத்தில் கிழக்கு. இங்கே இருந்து தென்மேற்கு திசையாக வந்தால் ஆண்டவர் குறிப்பிட்ட அந்த கானான் தேசத்துக்கு வரலாம். ஆனால் அவர்களுக்கு தெரியாது தானே கானானுக்கு தான் போக வேண்டும் என்று. இவர்கள் என்ன செய்தார்கள்? வடமேற்கு திசையாக யூப்ரட்டிஸ் நதி ஓரமாக மேலே புறப்பட்டு போனார்கள்.
அப்படி ஐபராத் நதி, யூப்ரட்டிஸ் என்றால் ஐபராத் நதி. இந்த ஐபராத் நதி வழியாக அவர்கள் போன பொழுது ஒரு கிளை நதியை சந்தித்தார்கள். அந்த கிளை நதியோரத்தில் அவர்கள் போகும் பொழுது ஒரு மிகவும் சௌந்தரியமான அழகான ஒரு பூமி காணப்பட்டது. விவசாயம் செய்வதற்கும் சரி, குடியிருக்கவும் சரி, மிகவும் பொருத்தமான ஒரு அழகான சௌந்தரியமான ஒரு சுபிட்சமான ஒரு இடம், விளை நிலம் காணப்பட்டது. உடனே தேராக தீர்மானித்தார், இங்கே தங்கி விடுவோம். ஆண்டவர் தான், அந்த நோவாவின் ஆண்டவர் தான் சொல்லவில்லை எங்கே போக வேண்டும் என்று, இது அருமையாக இருக்கிறது, இங்கே இருந்து விடுவோம் என்று அவர்கள் அங்கே தங்கினார்கள். அந்த இடத்துக்கு தேராகு அந்த தன்னுடைய இறந்து போன மகனுடைய பெயரை வைத்தார். இறந்து போன மகன் பெயர் ஆரான். ஆகவே இவர்கள் வந்து யாரும் வாழாத ஒரு இடத்துல அளவு வாழ்ந்தார்கள், ஆரான் என்று வைத்துக் கொண்டார்கள். அப்போ அந்த ஆரானிலே அவர்கள் குடியிருக்க ஆரம்பித்தார்கள். பல வருஷங்கள், 20க்கும் மேற்பட்ட வருஷங்கள் அவர்கள் அங்கே வாழ்ந்தார்கள் என்பதற்கு சரித்திர ஆதாரம் இருக்கின்றது. அதற்கு பிறகு தேராகு அங்கே இறந்து போனார். தேராகு இறந்த பிறகு அந்த குடும்பத்தின் தலைமை பதவி இப்பொழுது யாருக்கு வந்திருக்கிறது? ஆபிரகாமுக்கு. ஏன்? ஆபிரகாமுடைய அண்ணன் ஆரான் முன்னமே இறந்து விட்டபடினால் இனி அடுத்த மூத்த ஆண் யார் அந்த குடும்பத்திலே? ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு அப்பொழுதுதான் அந்த தலைமை பதவி வந்தது. அதற்கு பிறகு அவர் தீர்மானிக்கிறார், சரி இங்கிருந்து புறப்பட்டு போவோம் என்று. அப்பொழுதுதான், அதாவது ஆண்டவர் ஆரம்பத்திலே சொன்னதற்கு சுமார் 30 வருஷங்களுக்கு பிறகுதான் ஆபிரகாம் தீர்மானிக்கிறார், நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து போவோம் என்று. ஏனென்றால் இதுகாரம் கீழ்ப்படிந்தவர் ஆபிரகாம் அல்ல, அவருடைய அப்பா தேராகு. அதுவும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆரான் இறந்தபடியினால் இந்த ஆண்டவர் கோபித்துக் கொண்டு அடித்து விட்டார், இனிமேலும் இவர் கையிலே அடி வாங்க கூடாது என்பதற்காக ஆண்டவரை சமாளித்து திருப்திப்படுத்துவதற்காக அவர் செய்தார். இப்போ இதை எப்படி வேதத்தில் நிரூபிப்பது? இதோ பாருங்கள், நான் உங்களுக்கு சொன்னேன் முதல் கோணல் முற்றும் கோணல் என்று. ஏனென்றால் நாங்கள் ஆதியாகமம் 12 இருந்தாலும் தொடங்குகிறோம், நாங்கள் 11ஆம் அதிகாரத்துக்கு போவோம். சரியா? நாங்கள் பார்க்கும்போது ஆதியாகமம் 11வது அதிகாரத்திலே 26வது வசனத்தை வாசியுங்கள். தேராகு 70 வயதான போது ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான். அதாவது இளைய மகன் நாகோர், இடை மகன் ஆபிராம், மூத்த மகன் ஆரான். தமிழிலே வாசிக்கும் பொழுது அந்த விஷயம் விளங்காது, ஆனால் அப்படித்தான் நம்முடைய ஆராய்ச்சிகள் குறிப்பிடுகின்றன. தேராகுடைய வம்ச வரலாறு 27வது வசனம். தேராகு ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். ஆரான் தன் ஜன்ம பூமியாகிய ஊர் என்கின்ற கல்தேயர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். இப்போ ஆரான் ஊர் தேசத்திலேயே மரித்து விட்டான் என்று சொன்னாலே அது போதும். ஏனென்றால் பின்னாலே நாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது தேராகு மரித்தது ஆரானிலே, ஊரிலே அல்ல என்று. ஆனால் இந்த இடத்துல இப்படி வேதம் சொல்வதற்கு காரணம், இது ஒரு முக்கியமான விடயம் என்பதனால், இதை கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பதனால். அதாவது தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். இது வித்தியாசமாய் ஒரு விஷயம் நடக்கிறது. முதலிலே அப்பன் மரிக்க வேண்டும், ஆனால் இங்கே அப்பனுக்கு முதல் மகன் மரிக்கிறார் என்பதனை இந்த இடத்திலே காண்பிக்கிறார் மோசே. சரியா? மோசே அல்லவா ஆதியாகமம் புத்தகத்தை எழுதினார் பிற்காலத்தில். அதுதான் இது. 29வது வசனம். ஆபிராமும் நாகோரும் தங்களுக்குள்ளே பெண் கொண்டார்கள். ஆபிராமுடைய மனைவிக்கு சாராய் என்று பேர், நாகோருடைய மனைவிக்கு மில்காள் என்று பேர். இவள் ஆரானுடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காளுக்கும் இஸ்காளுக்கும் தகப்பன். சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியா இருந்தாள். இதெல்லாம் கதை. இப்போ பாருங்க 31வது வசனம், கவனி. 31வது வசனம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே
ஊர் என்கின்ற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். யார் புறப்பட்டான்? ஆபிரகாம் அல்ல, தேராகு புறப்பட்டான். புரிகிறதா? 12வது அதிகாரத்துக்கு போனால் நாம் நினைக்கிறோம் ஆபிரகாம் தான் போனார் என்று. ஆனால் 11ஆம் அதிகாரத்தின் 31வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, தேராகு ஆபிரகாமையும் எல்லாரையும் அழைத்துக் கொண்டு புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்த போது அங்கே இருந்து விட்டார்கள். புரிகிறதா? அப்ப புறப்பட்டு போனது யார்? தேராகு. ஆபிரகாம் தேராகுக்கு பின்னால் போனவர். 32வது வசனம், தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். அன்பானவர்களே, இப்போ உங்களுக்கு புரிகிறதா? வேதம் சொல்லுகிறது தேராகு தான் புறப்பட்டு போனார், ஆபிரகாம் தேராகுவோடு போனார் என்று. ஆபிரகாம் போகவில்லை. ஆபிரகாம் தன் தந்தையை அழைத்துக் கொண்டு போகவில்லை. தந்தை போகிறார் ஆபிரகாமையும் அழைத்துக் கொண்டு. எவ்வளவு பெரிய ஒரு துக்கம் பாருங்கள். ஆரம்பமே சரியில்லை. ஆரம்பத்திலேயே ஆபிரகாம் கீழ்ப்படியவில்லை. ஆகவே என்னுடைய கேள்வி இப்பொழுது வருகிறது மீண்டும். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் தன் அப்பனிடத்திலே போய் சொல்லி நாட்களை அனாவசியமாக கடத்திய ஒரு மனுஷனை ஏன் பயன்படுத்த வேண்டும் ஆண்டவர்? வேறு யாரையாவது பயன்படுத்தி இருக்கலாமே. வேறு யாரும் இருக்கவில்லையா? வேறொரு நல்லவர் இருக்கவில்லையா? ஒரு நொடி இந்த ஆபிரகாம் இப்பொழுது இங்கே செய்ததை நம்முடைய வாழ்க்கைகளில் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போமா? இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவர் தெளிவாய் பேசின பிறகும் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் போய் அதை தங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது தங்களுடைய பெற்றாருக்கோ சொல்லி அங்கே இருந்து அனுமதி பெறுகிறபடினா. கலாச்சாரத்தின்படி அனுமதி பெறுவது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் இன்றைக்கு அனுமதி வாங்க வேண்டிய விஷயங்களுக்கு வாங்காமல் வாங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு அனுமதி வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் கிறிஸ்தவர்கள். உதாரணங்கள் சில சொல்லுகிறேன், கேளுங்கள். இன்றைக்கு அநேக வாலிபர்கள், யுவதிகள் ஆண்டவரால் ஊழியத்துக்கு அழைக்கப்படும் போது அவர்கள் அதை போய் தங்களுடைய குடும்பத்தாரிடம் அல்லது தங்களுடைய நண்பர்களிடம், உறவினர்களிடம் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு வருகின்ற ஆலோசனை வித்தியாசமான ஆலோசனையாக இருக்கிறது. இப்போ நான் வேதாகம கல்லூரி நடத்துகின்ற ஒரு மனுஷன். அநேக வாலிபர்களை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். அப்படி அழைக்கும் பொழுது அவர்கள் வேதாகம பாடசாலைக்கு வர வேண்டும். அவர்கள் வேதாகம பாடசாலைக்கு வருவதற்கு ஆண்டவரால் அழைக்கப்பட்டு ஆர்வத்தோடு இருக்கும் பொழுது அதை போய் தங்களுடைய தகப்பனுக்கு சொல்லும் பொழுது அல்லது தாய்க்கு சொல்லும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஓ, நீ பைபிள் ஸ்கூல் போய் என்னத்தை கண்டாய்? அதை விட நீ ஒரு யூனிவர்சிட்டிக்கு போய் என்ஜினியரிங் யூனிவர்சிட்டிக்கு போய் என்ஜினியரிங் படிப்பது தவறல்ல. முழு நேர ஊழியத்துக்கு அழைப்பு பெற்று ஊழியத்துக்கு வர வேண்டியவன் என்ஜினியரிங் ஸ்கூலிலே போவது தவறான விஷயம் என்பதெல்லாம் சொல்லுகிறேன். ஊழியத்துக்கு அழைக்கப்படுகிறவன் டாக்டராக வேண்டியதில்லை. ஊழியத்துக்கு அழைக்கப்படுகிறவன் என்ஜினியராக வேண்டிய அவசியம் இல்லை. ஊழியத்துக்கு அழைக்கப்படுகிறவன் லாயராக, வக்கீலாக வர வேண்டிய அவசியம் இல்லை. வக்கீல்களும் வைத்தியர்களும் பொறியியலாளர்களும் நமக்கு தேவைதான். ஆனால் அது முழு நேர ஊழியத்துக்கு அழைப்பு பெற்றவர்கள் செய்ய வேண்டிய வேலை அல்ல. அன்றும் சரி இன்றும் சரி தேவ ராஜ்யத்திலே ஊழியர்கள் பற்றாக்குறை நிலவுகிறது. இயேசு சொல்லுகிறார், தான் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் குறைவு, அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று. 2000 வருஷங்களுக்கு பிறகு இந்த 21ஆம் நூற்றாண்டிலே இன்னும் அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் குறைவாகத்தான் இருக்கிறது. ஏன்? இங்கே இருந்து வேலை செய்ய வேண்டியவர்கள் எல்லாம் போய் பொறியியலாளர்களாக, வைத்தியர்களாக, வக்கீல்களாக, வியாபாரிகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரம் வெளியே இருந்து வியாபாரம் செய்ய வேண்டியவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். வைத்தியனாக இருக்க வேண்டியவன் இங்கே வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். வக்கீலாக இருக்க வேண்டியவன் இங்கே வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். யாரும் இதை தப்பா எடுக்க வேண்டாம், நடக்கிறதை சொல்லுகிறேன். மனிதனுடைய உடம்பை கூறு போட்டு வெட்டி சத்திர சிகிச்சை செய்ய வேண்டியவன் அவன் இங்கே வந்து ஊழியம் செய்யும் பொழுது இங்கே என்ன செய்கிறான்? இவன் இங்கே இருக்கிற விசுவாசை அறுத்து கொண்டிருக்கிறான், ஆபரேஷன் பண்ணி கொண்டிருக்கிறான். அதனால் சபையிலே பெரிய பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது.
வெளியே இருந்து ரோடு போட்டு பாலம் கட்ட வேண்டிய பொறியியலாளர்கள் ஊழியத்துக்கு வந்து இங்கே அவர்கள் பொறியியலாளர் வேலை போட்டு சிமெண்ட் போட்டு இவர்கள் பில்டிங் கட்டி கொண்டிருக்கிறபடினா ஊழியம் சீரழிகிறது. வெளியே இருந்து வக்கீல் வேலை செய்ய வேண்டியவன் ஊழியத்துக்கு வந்து இங்கே வாதாடி கொண்டு ஊழியத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறான். வக்கீல் வக்கீலாக இருக்க வேண்டும், வைத்தியன் வைத்தியனாக இருக்க வேண்டும், பொறியியலாளன் பொறியியலாளனாக இருக்க வேண்டும். வெளியே இருந்து வியாபாரம் செய்ய வேண்டியவன் ஊழியத்துக்கு வந்து இங்கே ஊழியத்தை வியாபாரமாக்கி கொண்டிருக்கிறான். அதே நேரம் ஊழியத்துக்கு அழைக்கப்படுகிறவன் தன்னுடைய அப்பன் சொன்னபடியினால், அம்மா சொன்னபடியினால், மாமா சொன்னபடியினால், நண்பர்கள் சொன்னபடியினால் போய் என்ஜினியரிங் செய்து கொண்டு பொறியியலாளனாக இருக்கிறான், வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கிறான், வக்கீலாக வேலை செய்து கொண்டிருக்கிறான், வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான். இதுதான் தவறு என்கிறேன். ஆகவே ஆபிரகாம் செய்தது என்ன? இவன் போய் ஆண்டவர் தனக்கு உறுதியாக சொல்லிவிட்டார் என்று தெரிந்தும் கலாச்சாரத்துக்கு கீழ்ப்படிந்து அவன் போய் தந்தையினிடத்திலே பகிர்ந்து கொண்டான். 30 வருஷ காலத்தை இழந்தான். சில பேர் சொல்வார்கள், அப்பா அம்மா சொல்வார்கள், தம்பி நீ ஊழியத்துக்கு என்றைக்காவது போ, அது பரவாயில்லை. ஆனால் உன்னுடைய மாமாவினுடைய பிள்ளைகள் எல்லாரும் டாக்டர்களாக லோயர்களாக இருக்கிறார்கள். உன்னுடைய சிற்றப்பாவின் சின்னம்மாவின் பிள்ளைகள் எல்லாரும் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்று காண்பிப்பதற்காகவும், நீ என்றைக்குமே தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நீ முதலாவது நீ சர்வகலாசாலைக்கு போய், பல்கலைக்கழகத்துக்கு போய், நீ ஒரு பொறியியலாளனாக படி, ஒரு வைத்தியனாக படி, ஒரு 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 வக்கீலாக வா. அப்படி ஆகின பிறகு நீ உன் சொந்த காலிலே நின்று நீ உன் சின்னம்மாவுக்கும் மாமாவுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் நீ ஒரு திறமைசாலி என்பதை காட்டிவிட்டு அப்புறம் ஊழியத்துக்கு வா. இவர் என்ன செய்வார்? இவரும் சரி என்று பல்கலைக்கழகத்துக்கு போய் படித்து இவர் லோயராக மாறிவிடுகிறார். இவர் லோயராக மாறுவதற்கு இவர் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், செலவுகள் எல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளும் போது லோயர் பட்டம் வாங்கி கொண்டு வந்தவர் இனி ஊழியம் செய்வாரா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இவர் டாக்டராக வந்து விட்டார், இப்போ இனி இவர் ஊழியம் செய்வாரா? இவர் யாரை கல்யாணம் கட்ட போகிறார்? இவர் மெடிக்கல் காலேஜிலே கண்ட ஒரு பெண்ணை, இல்லாட்டால் லோ காலேஜிலே கண்ட ஒரு பெண்ணை, இல்லாட்டால் என்ஜினியரிங் ஸ்கூலிலே கண்ட ஒரு பெண்ணை இவர் காதலித்திருப்பார். இனி அவரைத்தான் இவர் திருமணம் செய்வார். அல்லது அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் தேவை, அல்லது அப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை தான் தேவை. இவ்வளவு செலவழித்து இவ்வளவு கஷ்டப்பட்டு படித்து விட்டு அதற்குரிய ஒரு வேலையை செய்யாமல் எப்படி என்று ஒரு 5 வருஷம் பிராக்டிஸ் பண்ணிவிட்டு ஊழியத்துக்கு வருவோம் என்று தீர்மானிப்பார். அதுல தவறில்லையே. வைத்தியனாவதற்கு படித்து விட்டேன், சரி ஒரு 5 வருஷம் வைத்தியனாக வேலை செய்து விட்டு ஊழியத்துக்கு வருவோம். அப்புறம் என்ன நடக்கிறது? இவர் அப்படி 5 வருஷம் அப்படி வேலை செய்து பணம் சம்பாதித்து வீடு கட்ட, வீடெல்லாம் வாங்கியிருப்பார். எப்படி வாங்கியிருப்பார்? மார்ட்கேஜ்ல வாங்கியிருப்பார், வாகனங்களாம் வாங்கியிருப்பார், லீசிங்ல. இப்போ அவருக்கு அவருடைய வாழ்க்கை வசதிகள் மாறி போய் இவர் இனி வேலையை விட்டு விட்டு ஊழியத்துக்கு வந்தால் பெரிய பாடு. இனி விசுவாச வாழ்க்கை சரி வராது. ஏனென்றால் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துக்கு வந்து விட்டோம், இனி புதிதாக ஆரம்பிக்க முடியாது என்று சொல்லி முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட அநேகர் வைத்தியர்களாக, பொறியியலாளராக, வக்கீல்களாக, வியாபாரிகளாக வேறு வேலை செய்து கொண்டிருப்பதை நான் உலகத்தின் பல நாடுகளிலே கண்டிருக்கிறேன். இது இந்த ஆபிரகாமினுடைய இந்த பிரச்சனை தான். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? சாலமோன் ராஜாவினுடைய மகன் ரெகோபெயாம் ராஜாவான பிறகு பெத்தேலுக்கு போகிறார். அந்த பெத்தேலிலே வைத்து என்ன நடக்கிறது? ஜனங்கள் எல்லாரும் இவரை வரவேற்று சொல்லுகிறார்கள், ஐயா நீங்கள் ராஜாவாய் மாறிவிட்டீர்கள், சந்தோஷம். உங்கள் தந்தை எங்களுக்கு நிறைய வரி அமுக்கத்தை கொடுத்திருந்தார், நிறைய வரி எடுத்தார். சாலமோன் தெரியும் அல்லவா, அவர் தேவாலயம் கட்ட வேண்டியிருந்தது, தனக்கு ஒரு அரண்மனை கட்ட வேண்டியிருந்தது, 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள், இவர்களுக்கெல்லாம் வீடுகள் கட்ட வேண்டியிருந்தது. எனவே ஏராளமான வரி அவர் வசூலித்தார். அப்போ ஜனங்கள் சொல்கிறார்கள், இப்போ நீங்கள் வந்திருக்கிறீர்கள் ராஜாவாக, எங்களுக்கு இந்த வரிகளை எல்லாம் குறைத்து விடுங்களேன் என்று. அவர்
ஆலோசனை பண்ணுகிறார் தன்னுடைய அந்த மூப்பர்களோடு. யார் அந்த மூப்பர்கள்? சாலமோனுக்கு ஆலோசனை வழங்கின ஆலோசனைக்காரர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ராஜாவாகிய ரெகோபெயாமே, அது உண்மை, இந்த ஜனங்கள் மேல் கூடுதலான அமுக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் கொஞ்சம் அதை இலகு செய்தால் நல்லது என்று. என்றால் இப்போ இனி அரண்மனை கட்டெல்லாம் தேவையில்லை, தன் தந்தையின் அரண்மனையிலே மகன் இருக்கிறார், இப்போ அவ்வளவு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ரெகோபெயாம் போய் தன்னுடைய நண்பர்களிடத்திலே ஆலோசனை கேட்கிறார். நண்பர்களிடத்திலே கேட்டால் என்ன நடக்கும்? இப்போ ரெகோபெயாமுக்கு எத்தனை வயது இருக்கும்? ஒரு 30க்கும் 40க்கும் இடையிலே தான் அந்த வயது இருந்திருக்கும். அப்போ அவருடைய நண்பர்கள் எல்லாம் அந்த வயதை சேர்ந்தவர்கள். அப்போ அந்த நண்பர்களிடத்தில் இவர் போய் கேட்கிறார், நாங்கள் என்ன செய்வது என்று. நண்பர்கள் என்ன சொல்லுவார்கள்? இப்படி சொல்லிப்பாரு, மச்சான் நீ நீ இப்போ இதற்கு நீ சரி என்று சொன்னால் மச்சான், இவர்கள் தலைக்கு மேலே ஏறி அம்மி அரைக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று சொல்லி இவனை தூண்டி விடுகிறார்கள். இப்ப என்னுடைய மாணவர்கள் என்னிடத்துல வந்து ஒரு அனுமதி கேட்கிறார்கள். திடீர் என்ன சொல்கிறார்கள், பாஸ்டர் நாங்கள் நிறைய படித்து எங்களுக்கு களைப்பாக இருக்கிறது, நாளைக்கு எங்களுக்கு லெக்சர்ஸை ரத்து செய்துவிட்டு எங்களுக்கு கொஞ்சம் வாலிபால் விளையாடுவதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்களே என்று கேட்டால், ஒருவேளை நான் அவர்களுக்கு சொல்லுவேன், சரி நாளைக்கு என்னுடைய பாடம் தான் இருக்கிறது, சரி நான் அதை வேறொரு நேரத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன், எல்லாருமாய் போய் வாலிபால் விளையாடுவோம் என்று நான் சொல்லுகிறேன் என்று வைப்போம். இது இங்கே இந்த கல்லூரியிலே நடக்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். அப்படி ஒரு நாள் நான் இவர்களுக்கு அந்த கல்லூரியின் விதிகளை மாற்றி, இன்றைக்கு பாடம் தேவையில்லை, பாடத்துக்கு பதிலாக கொஞ்சம் விளையாட்டு இருக்கிறது என்று சொன்னால், இவர்கள் என் தலையிலே ஏறி அம்மி அரைக்கப் போவதில்லை. அதற்கு அடுத்த வாரம் அவர்கள் வந்து இதே மாதிரி கேட்டால், நான் கட்டாயம் கடந்த வாரம் அனுமதி கொடுத்தபடினால் இப்பொழுதும் கொடுக்க வேண்டும் என்று ஒன்று இல்லை. இது எந்த ஒரு மனிதனுக்கும் தெரியும். ஆகவே இந்த நண்பர்கள் ரெகோபெயாமுக்கு சொல்வது ஒரு முட்டாள்தனமான அறிவுரை. நீ இப்பொழுது இவர்களுக்கு வரியை குறைத்து விட்டால் கடைசியிலே அவர்கள் சொல்ல நீ ஆட வேண்டி வரும் என்று பிழையான போதனையை கொடுக்கிறார்கள். ரெகோபெயாம் வருகிறார், வந்து ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்திலே வரியை குறைக்க சொல்லுகிறீர்கள், நான் வரியை குறைப்பதற்கு பதிலாக இன்னும் கூட்டுவேன், யாரோடு விளையாட பார்க்கிறீர்கள், என் அப்பன் இப்படி செய்திருந்தால் நான் அதை விட செய்வேன் என்று தேவையில்லாமல்